வணக்கம், நான் தான் உங்கள் கோபிராஜன். நாம் இப்போது போன வீடியோவில் வந்து டீப் நெக் வெட்டுறதுக்கான முறை என்ன அப்படின்றத நம்ம ஒரு வீடியோவில் விளக்கி சொல்லியிருக்கோம். ஒரு 8 நிமிஷம் வீடியோவாக போட்டிருந்தோம். அதை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம இப்போது அந்த முறையை வச்சு டீப் நெக்கை வெட்டி காட்ட போகிறோம். அதுக்காக இந்த வீடியோவை வெட்டி காட்டுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக் எடுத்துருக்கோம் நமக்கு தேவைக்கிற அளவுக்கு. அந்த இதே மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாதிரி ஓப்பன் அந்த பக்கம் வச்சு ஃபோல்டிங் இந்த பண்ணி ஐரன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு முறை மெஷர்மெண்ட்டை பார்த்துருவோம். ப்ளவுஸோட லென்த்து வந்து 13, மேலே கண்களுக்கு ஆரம்பலுக்கு கீழே இருக்கிற செஸ்ட்டு வந்து 30, டாட் பாயிண்ட் வந்து 31, வேஸ்ட் வந்து 28, ஷோல்டர் வந்து 13, ஃப்ரண்ட் நெக் 7, பேக் நெக் 8, டாட் பாயிண்ட் 7.75, கப்ஸோட லென்த்து 10.25, ஆர்மல் 14. இவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். ஸ்லீவ்ஸ் மெஷர்மெண்ட் எடுக்கலை, ஏன்னா ஸ்லீவ்ஸ் வெட்டி காட்ட போகிறதில்ல உங்களுக்கு. இந்த மெஷர்மெண்ட்டில் ஃப்ரண்ட்டு பேக் தான் வெட்டி காட்ட போகிறோம். யாருக்காவது ஸ்லீவ்ஸ் வேணும்னாங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்லீவ்ஸும் போடுவோம். இப்போ நம்ம பேக் வெட்டுறதுக்கான வீடியோக்குள்ளே போவோம். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சா? அதுக்கடுத்து வந்து 1/2 இன்ச் விட்டு ஒரு லைன் போடுங்க. இந்த லைன் போட்டுட்டுருக்கப்புறம் ப்ளவுஸோட லென்த்து 13 இருக்கு இல்லையா, 13 இதுக்கு மேலே வைங்க. இந்த மார்க் மேலே வச்சு இங்கே ஒரு மார்க் போட்டுருங்க. மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டு ஒரு மார்க் பாருங்கள். கீழே 1/2 இன்ச் விட்டு ஒரு மார்க்கு, மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டு மார்க்கு. சென்டரில் 13 இன்ச் ரெடி இருக்குது. 13 இன்ச்சு நம்ம ப்ளவுஸோட லென்த்து. ஓகே. இப்போது நம்மளுடைய வேஸ்ட் வந்து 28 இருக்குது. 4ல் ஒரு பாகம் வைக்கணும். 4ல் ஒரு பாகம் 7 இன்ச் வச்சுக்கோங்க. பக்கத்தில் டாட்டுக்கு 1 இன்ச் வச்சுக்கோங்க. டாட்டுக்கு 1 இன்ச் வச்சாச்சு. வேஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது? 28. 28ல் 4ல் ஒரு பாகம் வச்சுருக்கிறேன், ப்ளஸ் டாட்டுக்கு 1 இன்ச். ஷோல்டர் வந்து இப்போது நமக்கு 13 இன்ச்சுக்குது. 13ல் பாதி 6 வருது. 6ல் இங்கே ஒரு மார்க் போட்டு வச்சுக்கோங்க, சும்மா ஜஸ்ட்டு. இப்போ தான் நமக்கு டீப் நெக் வைக்க போகிறோம். டீப் நெக்குக்கு நம்ம என்ன எவ்வளோ வந்து டீப் நெக்கு நமக்கு இருக்குது அப்படின்னா 8 இன்ச் இருக்குது. நம்ம எடுத்துக்கிறது வந்து கிராஸில் எடுத்துருக்கோம். கிராஸில் இப்போ நம்ம 3 இன்ச்சு மினிமம் இங்கே வச்சு கிராஸில் எடுக்க போகிறோம். இப்போ கிராஸ் வந்து 8 இன்ச்சு இங்கே, கரெக்டுங்களா? பாருங்கள், 8 இன்ச்சு நேராக வச்சிங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு கீழே வரும். 8 இன்ச்சு நேராக கூட வச்சுக்கிங்க, பரவாயில்ல. 8 இன்ச்சு வச்சுட்டு இப்போ நேராக ஒரு மார்க் போட்டுருங்க. இது நேராக இருக்கும் 8 இன்ச்சு மார்க். இந்த 8 இன்ச்சு நம்ம குறைக்கிறோம் அப்படின்னா டீப்பு ஜாஸ்தி வைக்கிறோம், ரவுண்ட் நெக் வைக்கிறோம் டீப் பண்ணி. இப்போ இந்த 8 இன்ச்சு நம்ம கீழே போகுதுன்னா ஷோல்டரோட குறையணுன்றது தான் கால்குலேஷன். ப்ளவுஸில் மெயின் கான்செப்டே என்னென்னா டீப் ஆக ஆக ஷோல்டர் குறையணும், டீப்பு மேலே போக போக க்ளோஸ் ஆக ஷோல்டர் அதிகமாகும். இதுதான் வந்து கான்செப்ட்டு. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம இதை பார்த்துருக்கோம். அப்படின்னா டீப்பு ஒவ்வொரு இன்ச்சு கீழே போக போக ஷோல்டரை 1/4 இன்ச்சு குறைச்சிட்டே வரணும், சரிங்களா? டீப்பு மேலுக்கு வர வர நம்ம 1/4 இன்ச்சு ஷோல்டரை சேர்த்துக்கணும். சரி, நம்ம ஃபுல் ஷோல்டர் வந்து 13, 13ல் பாதி 6 வச்சுருக்கிறேன். இப்போ என்ன குறைக்க போகிறோன்னு கேட்டோம்னா 8 இன்ச்சு டீப் இருக்குது. ஒவ்வொரு இன்ச்சு குறையும் போதும் நமக்கு ஒரு 1/4 இன்ச்சு குறையும். 8 இன்ச்சு குறையும் போது 8/4 2 இன்ச்சு குறையுது. இப்போ ஷோல்டரில் 13 இருக்குது. 13 - 2 எவ்வளோ வரும்? 11 இன்ச்சு தான் நம்ம ஷோல்டர். இதுக்கு மார்ஜின் இருக்கான்னா எக்ஸ்ட்ரா மார்ஜின் இல்லை, இதே தான் மார்ஜினோடு சேர்த்து தான் வைக்கிறோம். இதிலே பிடிச்சி தைக்க வேண்டியது தான். அப்போது 5.5 இன்ச்சு ஷோல்டர், சரிங்களா? அதே நம்ம 5 இன்ச்சு கீழே டவுன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பாருங்கள், மேலே 5.5 கீழே 5.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்குங்க. ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இன்னொரு மார்க். இப்போ நம்ம அந்த 1/4 இன்ச்சு தள்ளி போட்டோம் இல்லையா, அந்த மார்க்கையும் இதையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு நேராக ஒரு கூடை இப்படி போட்டுக்குங்க. ஓகே. இப்போ ஷோல்டரு நமக்கு எவ்வளோ வேணும்னு நம்ம ஃபஸ்ட்டில் பார்க்கணும். கஸ்டமருக்கு 2 இன்ச்சு வேணுமா, 1.5 இன்ச்சு வேணுமா, 1.25 இன்ச்சு வேணுமா, இதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 5.5 நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஷோல்டர் வந்து பாதியாக பங்கிடுவோம், 2.25 இன்ச்சு வச்சுக்குவோம். ஏன்னா இது சின்ன சைஸு, போதுமான 1/2 இன்ச்சு பிடிச்சி தைச்சாங்கன்னா 2.25 இன்ச்சு ஷோல்டர் தான் வரும். ஸோ அப்போ 2.25 இன்ச்சு ப்ராடு. கீழே எவ்வளோ வைக்கணும்னா நம்ம ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். இது சின்ன சைஸ், 1/2 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். மேலே 2.25, கீழே 3.25. இப்போ இந்த 3.25க்கு நேராக இப்படி ஒரு கோடு போட்டுக்கோமா, போட்டுட்டோம். இப்போ இதை வேணும். இப்போ செஸ்ட்டு வந்து 30 இன்ச்சு இருக்குது. 30 இதன் கூட எவ்வளோ சேர்க்கணுன்னா நம்ம டீப்பு கம்மியாக இருக்கிறதுனால 3 இன்ச்சு சேர்த்துக்கணும். டீப்பு 10 இன்ச்சுனாக்கா 2 இன்ச்சு சேர்க்கணும். டீப்பு நம்ம இதுக்காக வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா
இது வந்து 3 இன்ச்சு சேர்க்க போகிறோம். இப்போ 30 + 3 33 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கும்? 8.25 இன்ச்சு வருது. 8.25 இன்ச்சு 8.25 இன்ச்சு. அப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறோம். இங்கே டீப்லேருந்து வைக்கிறதுல ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறோம் 8.25 இன்ச்சு. இப்போது இந்த செஸ்ட்டு மார்க்கையும் வேஸ்ட்டு மார்க்கையும் இப்படி ஒரு ஸ்கேலை வச்சு இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு ஸ்கேல் அளவுக்கு லூஸுக்கான மார்க்கிங் போட்டுக்குவோம். முடிஞ்சுதுங்களா? இப்போ பாருங்கள், 5 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கணும் நம்ம. இப்போ நம்ம இது ஒரு அப்ராக்சிமேட்லி நமக்கு நார்மல் வந்து 7 இன்ச்சு வரணும், வருதான்னு பார்த்துக்கணும். 5.5 பாதி எவ்வளோ? இங்கே பாருங்கள், 5.5 2.25 கூட 1/2 இன்ச் சேர்த்துக்குங்க. அப்போ 3.25 இன்ச்சு. 3.25 இன்ச்சில் ஒரு மார்க் போட்டோம்னா இங்கே 2 இன்ச்சு நமக்கு இருக்குது. இந்த 2 இன்ச்சுக்கு இப்படி ஒரு மார்க் போட்டுக்குங்க. இந்த ஸ்கேல் கொண்டு வந்து பாருங்கள், அந்த 2 இன்ச்சையும் இந்த 2 இன்ச்சு இப்படி வச்சு ஒரு ஷேப் வரைஞ்சிக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்கேல் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படி ஒரு ஹேரோ மார்க் போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த 2.25 இது 2 இன்ச்சிலேருந்து இப்படியே இதை சேர்த்துக்குங்க. அது ஒரு பெரிய கம்பு சூத்திரம் இல்லை, கைப்பழக்கம் சித்திரம்னு சொல்லுவாங்க. பழக சரியாக போயிடும். ஓகேவா? இப்போ நமக்கு ஹார்மல் எவ்வளோ வரணும் பாருங்கள். ஹார்மல் அளக்கும்போது இந்த மார்க்கிலேயே நீங்கள் அளக்கக்கூடாது. அப்போ எப்படி அளக்கணும்? நம்ம தையல் பிடிக்கிறதுக்கு தேவை இவ்வளோ தேவை, 1/2 இன்ச்சு தேவை. அப்போ அந்த 1/2 இன்ச்சு இங்கே உங்களுக்கு முடியலன்னா ஒரு மார்க் இப்படி போட்டுக்குங்க. இப்போ இந்த 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம 7 இன்ச்சு வருதா பார்க்கணும். நமக்கு ஹார்மல் பெருசாக வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மேலே ஏற்றிக்கிறோம். ஏற்றிட்டு அதே மார்க்கு தான், எந்த மார்க்கையும் மாற்ற தேவையில்லை. இப்போ நம்ம இந்த பாருங்கள் ட்ரையாங்கிள் ஷேப் போட்டேன். இப்போ நம்ம அதே மாதிரி தான் இதே மாதிரி ஹார்முக்குள்ளே வரைஞ்சிட்டேன். வரைஞ்சாச்சுங்களா? இப்போ நமக்கு அதே மாதிரி மார்ஜின் விட்டு பார்க்க போகிறோம். நமக்கு 7 இன்ச்சு வருது. அப்போ நம்ம ஹார்மல் சரியாக போச்சு. அப்போ நம்ம 1/2 இன்ச்சு மேலுக்கு ஏற்றிட்டோம்னா நம்ம ஹார்மல் சரியாக இருக்குது. இப்போ நம்ம மார்க் கன்ஃபியூஷனாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், எல்லா மார்க்கையும் எடுத்துகிட்டு கிளியராக வச்சு இப்படி மார்க் போட்டுட்டு ஹார்மலில் வரைஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள் 7 இன்ச்சு கரெக்டாக இருக்கா? இருக்குது. இன்னொரு முறை வரைஞ்சி சொல்லி காட்டட்டுமா? பாருங்கள் 7 இன்ச்சு கரெக்டு. இப்போது பேக் நெக்கு வரையணும். பேக் நெக்குக்கும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு ஸ்கேலை வச்சு இப்படி வரைஞ்சிக்கலாம். ஸ்கேல் இல்லாதவங்க கவலையே பட வேணாம். உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல ஸ்கேலுன்னா, வாய்ப்பு கிடைக்கும்போது வாங்கிக்கோங்க. இல்லாத போது இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்ட்டு இப்படி ஒரு மார்க் போட்டுக்குவோம். இப்படி நம்ம இந்த மார்க் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதில் ஜாயின் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, ரவுண்டு கரெக்டாக வந்துடும். பாருங்கள் முடிஞ்சது. இப்போ 8 இன்ச்சுக்கு டீப்புக்கு நெக்கு வரைஞ்சிட்டோம். 7 இன்ச்சு ஆர்ம்கோல் வரைஞ்சிட்டோம். 13 இன்ச்சு லென்த் எடுத்திருக்கோம். இப்போது பேக்கை நம்ம ஒரு வரைபடம் மாதிரி வரைஞ்சிட்டோம். சரிங்களா? இப்போது இதுதான் நம்ம டீப் நெக்கு வெட்டக்கூடிய முறை. சரி சார், நீங்கள் 8 இன்ச்சு திடீர்னு எடுத்துட்டீங்க, 8 இன்ச்சு வரைஞ்சிட்டிங்களே, ஒரு 6 இன்ச்சு வந்தால் என்ன பண்ணுறது? 6 இன்ச்சுக்கும் இதே தான். நீங்கள் என்ன ஷோல்டரு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 6 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சு குறையும். 6 கால் 1.5 இன்ச்சு குறையும். அப்போ 1.5 இன்ச்சு என்ன பண்ணுங்க? இந்த 13 1.5 இன்ச்சு லெஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 12 வருமா? 12. அப்போ ஷோல்டர் கொஞ்சம் அகலமாக வரும், கொஞ்சம் இப்படி அகலமாக வரும். கரெக்டாக? அங்கே மார்க் போட போகிறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அதே எடுத்து இங்கே டவுன் வச்சு ஆர்மல் வரைய போகிறீங்க. இந்த நெக்கு 6 இன்ச்சு இருந்தால் 6 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ண போகிறோம். சரி, 5 இன்ச்சு இருந்தால் என்ன பண்ணுவீங்க? 5 கால் 1.25 இன்ச்சு லெஸ் பண்ணி ஷோல்டர் போட போகிறோம். அதுக்கு தான் டீப் எடுக்க போகிறோம். 10 இன்ச்சுன்னு என்ன பண்ண போகிறோம்? 10 இன்ச்சு இங்கே வரப்போ போகுது. இதுக்கு 3 இன்ச்சு சேர்த்ததை என்ன பண்ணுவோம்? 2 இன்ச்சாக குறைச்சிக்கிறோம். டீப் அதிகமாக லூஸ் கொடுக்கும்போது ப்ளவுஸ் லூஸ் ஆகிடும். அதனால் இந்த லூஸ் அளவை நம்ம என்ன பண்ணுறோம்? குறைச்சிக்கிறோம். 11 இன்ச்சு வெட்டோம்னாக்கா வெட்டக்கூடிய மெத்தடெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். என்ன பேக் டீப் நெக் வெட்டும் முறைன்னு போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. நீங்கள் அப்போது அந்த பேக் நெக்கை எப்படி வெட்டணும், அதுக்கு எவ்வளோ லூஸ் கொடுக்கணுன்றது தெரியும். சப்போஸ் நம்ம இதே மெத்தடில் வெட்டுறீங்கனாக்கா பேக்கு 11 இன்ச்சுக்கு மேலே போச்சுன்னா நம்ம எதுவுமே சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம 30 எடுத்தால் 30 வைக்க போகிறோம், 40 எடுத்தால் 40 தான் வைக்க போகிறோம். இதுதான் மெத்தடு. இதுதான் பேக்கு வெட்டக்கூடிய முறை. இந்த முறையில் நீங்கள் பேக் வெட்டி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் கண்டிப்பாக வந்தால் அந்த டவுட்டுக்கான விளக்கத்தை கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கான விளக்கம் கண்டிப்பாக தரப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கொலீக்ஸு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கோபிராஜன். நன்றி, வணக்கம்.